உலகமெங்கும் இருக்கின்ற இயேசுவின் அடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் மாதத்திற்கான பதிவுகளிலே இது ஒரு முதல் பதிவு. இயேசு வழி இறை நம்பிக்கை வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான உண்மைகளை, இறை உண்மைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். உட்கார்ந்து பேசுவோம், உண்மைகளை பேசுவோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வரலாறு ஏன் வரலாறு தேவை? ஹிஸ்டரி, உலக வரலாறு என்று சொல்லுகிறோம். நாடுகளின் வரலாறு, சமயங்களின் வரலாறு, கொள்கைகளின் வரலாறு, தத்துவங்களின் வரலாறு, எல்லாத்துக்கும் வரலாறு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அதனுடைய ஒரு ஆரம்பம் இருக்கிறது, அதற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது, எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு விளக்கம் இருக்கின்றது. இல்லைங்க அது எப்படியோ வந்துச்சுங்க, அது எதையோ நடந்ததுங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாதுங்க. இந்த ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது. அது ஒன்று இப்படி வந்ததுங்க, இது இப்படி இல்லை 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 நோ 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 வரலாறு சரிங்களா? யார் அதை ஆரம்பித்தது, அல்லது யார் மூலமாக இப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவானது, எப்படிப்பட்ட கொள்கைகள் அந்த நாட்களில் இருந்த சமூக சூழல் என்ன, எல்லா காரியத்திலும் நமக்கு ஒரு பதிவுகள் இருக்கின்றன. ஆகவே சைனா, அப்புறம் மெசபத்தோமியா அல்லது பாபிலோன், எகிப்து, அனைத்து இப்படிப்பட்ட பெரிய பெரிய நாகரிகங்களுக்கு எழுத்து வடிவிலே ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளுங்களேன். ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் இல்லை, ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். அது உண்மையா இருக்கணும், உண்மையான இனி கூட நீ அதை கொஞ்சம் சரிப்படுத்திங்க. இப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் என்ற ஒரு பெரிய மாமன்னன் இந்த ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டி எழுப்பியிருக்கிறார் என்பதை உலகிற்கு கொண்டு வந்ததே மிஷினரிகள், கிறிஸ்தவ அருப்பணியாளர்கள் என்ற ஒரு தகவல் வருகிறது. யாருக்காவது தெரிஞ்சா நீங்க அதை கொஞ்சம் சரிப்படுத்துங்க, அல்லது அதை சரி பாருங்க என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த எழுத்துக்கள் எல்லாமே அந்த அருப்பணியாளர்கள் அல்லது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய ஆட்சியிலே இருந்த பொழுதுதான் அந்த தொல்பொருள் ஆய்வாளர்களுடைய கவனத்திற்கு அது போய் அவங்க தான் அந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அது வரைக்கும் யாருமே அதை பற்றி எந்த ஒரு அக்கறை இல்லாமல் போயிருக்கிறது. சரிங்களா? ஆகவே வரலாற்றை முக்கியப்படுத்தாத ஒரு மனப்பான்மை என்பது ஒரு சரியான மனப்பான்மை அல்ல. அது ஒரு ஆதிக்க மனப்பான்மை, சமுதாய வளர்ச்சிக்கு எதிரான ஒரு மனப்பான்மை என்று தான் நான் சொல்லுவேன். வரலாறு மிக மிக முக்கியம். யார் என்ன செய்தார்கள், யார் மூலமாகவது எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். சரிங்களா? ஆகவே ரொம்ப முக்கியம். அதை தான் இன்றைக்கு திருச்சபையில வரலாறு என்பது மிக மிக முக்கியம். வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் வரலாற்றை மாற்ற வேண்டியது, வரலாற்றுகளுடைய சரியான ஒரு புரிதல் இல்லாமல் தவறான முறைகளிலே பல காரியங்களை செய்வது எல்லாமே போயிருங்க. ஆகவே வரலாறு நமக்காக கடவுள் அதை நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார். பைபிள்ல இருந்து கூட நீங்க அதை என்ன செய்யலாம், தொடர்ந்து நீங்க வரலாறை நாங்கள் பார்க்கலாம். பைபிள் என்பதும் வெறுமனே போதனைகள் மட்டும் இல்லைங்க, அதுல ஒரு வரலாறு இருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே ஆரம்ப கட்ட வரலாறு, திருச்சபையினுடைய ஒரு ஆரம்ப கட்ட வரலாறினுடைய ஒரு முதல் பகுதி உங்களோடு சில குறிப்புகள் தான் நான் சொல்ல முடியும். ரொம்ப நாம விளக்கமாக பேசுறதுக்கு டைம் கிடையாதுங்க. பேரோ அல்லது வருடமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போறதில்லை. அந்த ஆரம்ப கட்ட வரலாறு என்பது முதல் 500 வருடங்கள் என்று நாம் சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான சம்பவங்கள் அல்லது முக்கியமான வரலாற்று உண்மைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரிங்களா? முதலாவது ஒரு காரியம் கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய வருகை. இதிலிருந்து தான் திருச்சபையினுடைய ஆரம்பம். ஆகவே திருச்சபையினுடைய ஆரம்பம் பரிசுத்த ஆவியானுடைய வருகை. பரிசுத்த ஆவியானவர் அங்கே கூடியிருந்த மக்களை அவர் நிரப்பி பல மொழிகளிலே அவர் கடவுளை பற்றின உண்மைகளை அறிவித்தது. நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இது முழுக்க முழுக்க கடவுளுடைய செயல், கடவுளுடைய அற்புதமான, மனிதன் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ஒரு செயல். சரிங்களா? அதிசயமான ஒரு செயல். இதை நீங்க மறக்கவே கூடாது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அங்கு வந்த பொழுது கடவுளை குறித்த உண்மைகள் அங்கு அறிவிக்கப்பட்டன. சரிங்களா? ஏறக்குறைய 15 நாடுகளிலிருந்து வந்திருந்தாங்க எருசலேம் மாநகரத்தில். அப்ப அத்தனை பேருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கடவுளுடைய மீட்பின்
செய்தியை கொடுத்திருக்கிறார். மகத்துவங்களை பேச கேட்டார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையோட இருக்குது பைபிள்ல. பட் என்ன பேசலான்று நமக்கு சரியாக அதில் கொடுக்கப்படாவிட்டாலும் நாம் ஓரளவுக்கு அதை நாம் யூகிக்கலாம். என்ன சொல்லியிருப்பார் கடவுள்? மனிதர்களே, உங்களுக்கான பாவ பரிகாரம் நிறைவேற்றப்பட்டு முடிந்து விட்டது. கடவுள் இந்த உலகத்தை மறுபடியுமாக மறுசீரமைத்து ஒரு புது உலகத்தை படைக்கப் போகின்றார். நீங்கள் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் மன அமைதியோடும் சென்று அவரவர்கள் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக செயல்படுங்கள். இனிமே எந்த விதமான பாரம்பரியமோ சடங்குகளோ கடவுளிடத்தில் மனிதன் வந்து சேர்வதற்கு எந்த தடையும் இல்லை, அது எந்த புரோகிதமும் இல்லை. யாரும் நடுவில் வர வேண்டிய அவசியமே இல்லை. அவரவர்கள் மெய்யான கடவுளுடைய அன்பை உணர்ந்து கடவுளிடத்தில் அவர்கள் இணைந்து வாழலாம், வாழ்க்கையினுடைய கடமைகளை நிறைவேற்றலாம், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வழியிலே நடந்து இறைவனுடைய மகிமையை இந்த உலகத்திலே கொண்டு வர வேண்டும். இப்படி ஏதாவது இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை தான் அந்த கடவுள் கொடுத்திருப்பாரு இல்லைங்களா? அதுதானே நல்ல செய்தி மனிதர்களுக்கு. ஸோ இது ஆவியானவர் அந்த 120 பேர் அந்த 15 நாடுகளிலிருந்தும் கூட்டத்திற்கு அவர்கள் சொன்ன இப்படிப்பட்ட செய்தி அவர்கள் என்ன செய்தாங்க? அந்த 15 நாடுகளுக்கும் கொண்டு போறாங்க. அதை நாம மறந்துடக்கூடாதுங்க. அந்த உண்மைகளை, இறை உண்மைகளை கேட்ட அந்த மனிதர்கள், யூதர்கள் அல்லது யூதர் அல்லாதவர்களும் இருந்திருக்கலாம், எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க எருசலேம் மாநகரத்துக்கு. அவர்களும் திரும்பி செல்றாங்க இல்லைங்களா? அவங்க ஊருக்கு போறாங்க. ஏறக்குறைய 15 நாடுகள் அனைத்து பகுதியிலிருந்தும் அவங்க திரும்பி சென்று இந்த சத்தியத்தை அந்தந்த பகுதிகளிலே கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அது மூலமாக பெரிய மாற்றங்கள் வந்திருக்கும். முதலாவது அவர்கள் இப்படிப்பட்ட சமய நம்பிக்கையில, இறை நம்பிக்கையில மாற்றம் வந்திருந்து நமக்கு துல்லியமா சொல்ல முடியாவிட்டாலும் கண்டிப்பா ஒரு மாற்றம் வந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த உண்மை, கடவுள் மனிதனாக வந்து பலியாகிவிட்டார், சரிங்களா? மனிதனுடைய பாவத்திற்கான பரிகாரத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். ஆகவே இது மனிதனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய விடுதலை. சரி, இது ஒரு அருட்பணி, முதல் அருட்பணி வரலாறு என்று நாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, திருச்சபையில யூதர்களுடைய தலைமையிலிருந்து மெல்ல 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 யூதர்கள் இல்லாதவர்களுடைய தலைமை திருச்சபைக்குள்ளாக வந்தது. இது ஒரு குறிப்பு நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் 5 கிறிஸ்தவ மையங்கள் அங்க உருவாகின காலப்போக்கில், சரிங்களா? 300வது ஆண்டுகளுக்கு மேல 200வது ஆண்டிலிருந்தே முக்கியமாக எருசலேம், அந்தியோகியா, அப்புறம் எகிப்து நாட்டில் இருக்கின்ற அலெக்சாண்ட்ரியா மிகப்பெரிய மாநகரம். அங்க ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ மையமாக கிறிஸ்தவ கல்வி நிலையங்கள் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் ரோம் 4வது ஒரு மையமாக இருந்தது. அப்புறம் கான்ஸ்டன்டினோபிள். இந்த கான்ஸ்டன்டினோபிள் பத்தி பின்னாடி நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஆகவே அந்த 500 ஆண்டுகளிலே இந்த 5 கிறிஸ்தவ மையங்கள் கிறிஸ்தவ தலைநகரங்களாக உருவாகின, சரிங்களா? இதுல பின்பதாக ரோம் இதுல தலையெடுத்து வந்த விஷயமும் நாம் இதில் தெரிந்திருக்க வேண்டும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டினோபிள் 300வது ஆண்டிலே கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வருகிறான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பை நான் சொல்லி ஆகணும். கிறிஸ்தவர்களுக்கு ரோம ஆட்சியாளர்கள் கொடுத்த பயங்கரமான உபத்திரவங்கள் இல்லைங்களா? சரி, தொடர்ந்து இந்த ஆரம்ப காலகட்டத்தை இன்னும் 2வது பகுதியில் உங்களோடு நான் தொடர்ந்து சந்தித்து இன்னும் சில வரலாற்று உண்மைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன், வளர்க இறையர்களுடன். வணக்கம்.